ஓம் முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, என் நேரமும் பிரச்சனைகளைப் பற்றி அதிகமாக நினைக்காமல் இந்த முருகனுடைய நினைவுகளை அதிகமாக மனதிற்குள் வை. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. அந்த காரணத்தை சொல்லத்தான் வந்தும் இருக்கின்றேன். என்னுடைய உத்தரவின்படி இந்த பதிவை கேட்க உள்வந்திருந்தால் சற்று முழுமையாக கேட்டுக்கொள். உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்கள் பல இதில் நிச்சயம் அடங்கி இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் மனம் விட்டு பேசுவதற்கும் சிரித்து மகிழ்வதற்கும் உண்மையான நபர்கள் இல்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய். யாரிடம் எதை சொல்வது? உண்மையான நபர்களை பார்க்க முடியவில்லையே, நம்மிடம் உண்மையாக நடந்து கொள்கின்றார்களா என்று தெரியாத நிலையும் இருக்கின்றது. உன்னுடைய வேண்டுதல்களை இறைவனிடம் வைத்து வைத்து சலிப்படைந்திருக்கின்றாய். எந்த வேண்டுதலும் நடந்த பாடு இல்லையே என்று, நடக்காது என்று முடிவு கட்டியும் இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, நீ நினைப்பது ஒன்று, இறைவன் நினைப்பது வேறொன்று. உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதோ அதை உன் கரங்களில் கொடுத்து மகிழ்வான் இறைவன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டால் அதில் உனக்கு தீங்கு இருக்குமா இருக்காதா? அது உன் வாழ்வில் நன்மை பயக்கக்கூடியதா, ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா என்று பல விஷயங்கள் இருக்கின்றது அல்லவா? ஆபத்துக்களை எல்லாம் கலைத்து வைத்து, விலக்க வேண்டியவைகளை விலக்கி வைத்து, சேர வேண்டிய நபர்களோடு சேர்த்து வைத்து, உன்னுடைய வாழ்க்கையை மிக மிக அழகாக மாற்ற இறைவனிடம் சிறந்த திட்டங்கள் இருக்கின்றது. நீ கேட்பது ஒரு மலர் என்றால் இறைவனுடைய திட்டத்தில் 10 மலர்கள் இருக்கும் என்பதை நினைத்துக்கொள். இறைவனுடைய அந்த மௌன பார்வைக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ வாய் விட்டு சொல்லி அழுது புலம்பினால்தான் உன் கஷ்டங்கள் எனக்கு தெரியுமா? உன் மனதின் வேதனைகளை புரியாதவனா நான்? அனைத்தையும் புரிந்து வைத்திருக்கின்றேன், கவனித்து கொண்டு இருக்கின்றேன். அடுக்கடுக்கான நன்மைகளை கொடுத்து, உன் வாழ்விற்கு தேவையான மாற்றங்களை கொடுத்து, திருப்பத்தை கொடுத்து, முன்னேற்றத்தை கொடுக்க வந்து விட்டேன். உன்னுடைய மனதின் வேதனைகளை முழுமையாக அறிந்து அத்தனை வேதனைகளையும் வேரோடு என் வேல் கொண்டு அழிக்க வந்து விட்டேன். உன் மனம் குழம்பி தவிக்கும் பொழுது என் முன் வந்து மனமாற முருகா என்று அழைத்து கண்களை மூடி என்னுடைய திருவுருவத்தை மனதில் கொண்டு வந்து சற்று என் முன் அமர்ந்து செல். உன் மனபாரம் குறைந்து உன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்து உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்விற்கு நகர்வதை கண்கூடாக நீ பார்ப்பாய். எத்தனை காலங்கள் தான் காத்திருப்பது, இன்னும் நடந்த பாடு இல்லையே என்று நீ நினைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உன் வாழ்விற்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். எத்தனை வேண்டுதல்கள் செய்து பரிகாரங்களையும் விரதங்களையும் கடைபிடித்தாலும் நடக்க வேண்டிய நன்மைகளை யாராலும் தடுத்துவிட முடியாது. நடக்கக்கூடாத தீமைகளையும் யாராலும் கொடுத்துவிட முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விஷயங்களை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரக்தியில் யோசித்து கொண்டு இருக்கின்றாய். என்ன நடக்குமோ நடக்கட்டும் என்று மனதிற்குள் தைரியத்தை வளர்த்துக்கொள். அந்த தைரியம்தான் உன்னை வாழ வைக்கும். தைரியம் இல்லாமல் இருந்தால் அந்த இடத்தில் நிம்மதி தொலைந்து விடும். நிம்மதியற்ற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கவே கதி கலங்குகின்றது. அதை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இனியும் இந்த நிலை உனக்கு இல்லை. நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். சந்தோஷங்கள் பல சூழ, இன்பங்கள் பல சூழ உன் வாழ்க்கையை நீ மகிழ்ந்து அனுபவித்து ரசித்து வாழ்வாய். நல்லதே நடக்கும்.